கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். காலபுருஷ தத்துவம் பிரகாரம் 9வது ராசியாக வரக்கூடிய தனுர் ராசியில சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய மாதமாக வருடம். அதே மாதிரி மார்கழி மாதம் முழுவதுமே ஏதாவது ஒரு நைவேத்தியம் பண்ணி காலையில நீங்க தீபம் வைக்கிறீங்கன்னு இது செய்யணுமே ஒரு கஷ்டத்தோட செய்ய வேண்டாம். உங்களால இன்னும் முடியும் அதை செய்யுங்க. இது மார்கழி மாதத்தோட சிறப்பு. குளிர் நமக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த குளிர் காலத்துல வரக்கூடிய உடம்புல செல்ல நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அதனால ஏற்படக்கூடிய தொற்று தனுர் மாதம் எப்ப வரும் பாத்தீங்க அப்படின்னா, பக்தி கேஃப் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போறோம்னா மார்கழி மாதத்தை பற்றி பார்க்க போகிறோம். மார்கழி மாதம்னாலே நமக்கு ஆன்மீக மாதமாக சொல்லப்படுது. ஏன் அப்படி ஆன்மீக மாதமாக சொல்லப்படுது அப்படின்னா, மார்கழி மாதம் காலபுருஷ தத்துவம் பிரகாரம் 9வது ராசியாக வரக்கூடிய தனுர் ராசியில சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய மாதமாக வருதான் தனுர் மாதம். இந்த தனுர் மாதம் எப்போ வரும் பார்த்தீங்க அப்படின்னா, டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி ஆரம்பித்து நமக்கு ஜான்வரி மாதம் தை 1ஆம் தேதி முன்னாடி வரைக்கும், அதாவது ஜான்வரி மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் நமக்கு மார்கழி மாதம் தான் இருக்கும். இந்த மார்கழி மாதம் முழுவதுமே நமக்கு ஆன்மீக மாதமாக சொல்லப்படுது. அப்போ மற்ற மாதம் ஆன்மீக மாதம் இல்லையான்னு நீங்க கேட்கக்கூடாது. மற்ற மாதத்துல ஆன்மீக மாதம் இருந்தாலும் இந்த தனுர் மாதத்திற்கு ஒரு நிறைய சிறப்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னா, தனுர் மாதம் தேவர்கள் தட்சிணாய புண்ணிய காலம், உத்தராய புண்ணிய காலம் சொல்லிட்டு 2 காலங்கள் இருக்கு. அதுக்கான ஒரு வீடியோ நான் தனியாக கொடுத்துருக்கேன். தட்சிணாய புண்ணிய காலம், உத்தராய புண்ணிய காலம்ன்றது என்னன்னா, ரா பொழுது பகல் பொழுதுன்னு தேவர்களுக்கு சொல்லக்கூடிய காலமாக இருக்கு. இந்த காலத்துல மார்கழி மாதம் எந்த காலமாக இருக்குன்னா, காலையில பிரம்ம முகூர்த்த காலம் தான் மார்கழி மாதம் வரக்கூடிய காலமாக இருக்கு. அதாவது 4:30 6ன்ற தேவர்களுடைய காலம் தான் நமக்கு மார்கழி மாதம். அப்போ அந்த மாதத்துக்கு எவ்வளவு விசேஷம் இருக்குன்னு பாருங்க. தேவர்களுடைய காலம் தான் நம்ம பிரம்ம முகூர்த்தமாக சொல்றோம். அப்போ ஒரு பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம எந்த வேலை செஞ்சாலும் வெற்றின்றது எல்லாருக்கும் விஷயமாக இருக்கு. அதுல இந்த மார்கழி மாதம் முழுவதுமே நமக்கு தேவர்களுடைய மாதமாக இருக்கு. அப்போ அந்த மாதம் முழுவதும் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள், நம்ம எடுக்கக்கூடிய செயல்கள், நம்ம எடுக்கக்கூடிய பிரார்த்தனைகள் நமக்கு எவ்வளவு வெற்றியை கொடுக்கும்ன்றது தெரிஞ்சுக்கோங்க. அப்ப இந்த மாதத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, காலையில எழுந்திரிச்சிட்டு நீராடிட்டு அதற்கப்புறம் நெத்தி பிளெயினா இருக்கக்கூடாது, அதாவது வெறும் நெற்றி இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு திருநீர், குங்குமம், சந்தனம் எதையாவது இட்டுட்டு உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு, சின்ன ஆலயமோ பெரிய ஆலயமோ எந்த ஆலயம் வேணாலும் இருக்கலாம். அந்த மார்கழி மாதத்துல எல்லா ஆலயத்திலுமே சிறப்பாக தனுர் மாத பூஜைன்றது நடத்துவாங்க. தனுர் மாத பூஜையில கலந்துக்குங்க, பஜனையில கலந்துக்குங்க. தனுர் மாதத்துல திருப்பாவை, திருவெண்பா, திருப்பள்ளி எழுச்சி, இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய கோவில்ல நடக்கும். இதுல முடிஞ்சவரைக்கும் நீங்க கலந்துக்கிறதுக்கு பாருங்க. அங்க கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு ஏதாவது பிரசாதத்தை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இது பண்ணும்போது என்ன ஆகும்னா, முன்னோர்களோட ஆசி நமக்கு கிடைக்கும், தேவர்களோட ஆசி நமக்கு கிடைக்கும், ரிஷிகளோட ஆசி நமக்கு கிடைக்கும், கடவுளோட ஆசி நமக்கு கிடைக்கும். இது அனைத்துமே கிடைக்கக்கூடிய மாதமாக சொல்றது தான் மார்கழி மாதத்துல வரக்கூடிய தனுர் மாதம் பூஜைன்னு சொல்லக்கூடிய மாதமாக இருக்கு. நம்ம கார்த்திகை மாதத்துல இரவுல எப்படி 2 வாசல்ல விளக்கு வைக்கிறோமோ, அதே மாதிரி மார்கழி மாதம் முழுவதுமே முடிஞ்ச 4:30 மணிக்கு நீங்க 2 நெய் தீபம் ஏத்துறதுக்கு பாருங்க. முடியலன்னா காலையில 6 மணிக்குள்ள ஒரு 15-20 நிமிஷம் எரியற மாதிரி கூட 2 நெய் தீபம் ஏத்தி வைங்க. உங்களுக்கு சால சிறந்ததாக இருக்கும். காலையில வாசலை கிளீன் பண்ணிட்டு கோலம் போட்டுட்டு நெய் தீபம் ஏத்துங்க. முடியாதவங்க சங்கடப்பட்டுக்க வேண்டாம். அட்லீஸ்ட் காலைல உங்க வீட்லயாவது எதுக்கு நீங்க எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்களோ எந்திரிச்சு முடிச்சுட்டு குளிச்சுட்டு தீபம் ஏத்தி வைங்க. முடிந்தவர்கள் செய்யுங்க. உடம்பு முடியாதவங்க இது செய்யணுமேன்னு ஒரு கஷ்டத்தோட செய்ய வேண்டாம். உங்களால இன்னும் முடியுமோ அதை செய்யுங்க. இது மார்கழி மாதத்தோட சிறப்பு. அதே மாதிரி மார்கழி மாதம் முழுவதுமே ஏதாவது ஒரு நைவேத்தியம் பண்ணி காலையில நீங்க தீபம் வைக்கிறீங்கன்னா உங்க கடவுள் முன்னாடி வச்சு அதை பிரசாதமாக யாருக்காக தானம் கொடுங்க. அதுவும் நமக்கு ரொம்ப சிறந்ததாக இருக்கும். இந்த மார்கழி மாதத்துல வரக்கூடிய அடுத்தடுத்த சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டாள் வழிபாடு எடுத்துக்கலாம், பெருமாள் வழிபாடு எடுத்துக்கலாம், சிவபெருமான் வழிபாடு எடுத்துக்கலாம், ஆஞ்சநேயர் வழிபாடு எடுத்துக்கலாம், விநாயகர் வழிபாடு எடுத்துக்கலாம். நம்மளுடைய விருப்பம் தான். இந்த கோவில் அந்த கோவில் எல்லாருடைய வழிபாடும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த மார்கழி மாதத்துல தான் நமக்கு பகவத்கீதை பிறந்ததாக சொல்லப்படுது. இந்த மார்கழி மாதத்துல தான் விஷ்ணு சஹஸ்ரநாமம் பிறந்ததாக சொல்லப்படுது. இந்த மார்கழி மாதத்துல தான் கிருஷ்ண பரமாத்மா அவர் சொல்லக்கூடியதுன்னா,
நான் இருக்கிறதுலே மார்கழி தான் என்னுடைய மாதமாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. மார்கழி மாதம் அவருக்கு மிகவும் பிடித்த மாதமாகவும் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த மார்கழி மாதத்துல தான் நமக்கு மார்கழி மாதமும் அமாவாசை திதியும் மூல நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய மாதத்தில் தான் நமக்கு ஆஞ்சநேயர் பிறந்ததாக சொல்லப்படுது. மார்கழி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி திதியும் திருவாதிரை நட்சத்திரமும் இணையக்கூடிய நாள் தான் நமக்கு ஆருத்ரா தரிசனம் சிவபெருமான் நமக்கு கொடுத்திருக்காரு. அதே மாதிரி மார்கழி மாதமும் வைகுண்ட ஏகாதசி, அதாவது இந்த மாதத்துக்கு பாருங்க நட்சத்திரத்துக்கும் இம்பார்ட்டன்ட், திதிக்கும் இம்பார்ட்டன்ட். ஏகாதசி திதியும் இணையக்கூடிய நாள் தான் நமக்கு வைகுண்ட ஏகாதசியாக சொல்லப்படுது. இப்போ இந்த மாதத்துக்கு எவ்வளோலாம் சிறப்பு இருக்குன்னு பாருங்க. இந்த மாதத்துல தான் ஆண்டாள் தேவி இருக்காங்களா, ஆண்டாள் நாச்சியார், இவங்க விரதம் இருந்து பெருமாளோட ஐக்கியமான நாளாகவும் சொல்லப்படுது. இந்த மாதிரி நிறைய விசேஷங்கள் இந்த மார்கழி மாதத்துக்கு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். முடிந்தவர்கள் அவரவர்களுடைய உடல் நிலைக்கு ஏற்ப உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. உங்களால கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா என்னுடைய பூஜை அறையில ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு ஏதாவது ஒரு பொட்டுக்கடலை, வெல்லம், தேங்காய், பால், ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சு நீங்க உங்களுடைய பிரார்த்தனையை மனசார ப்ரே பண்ணிக்கோங்க. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து இருளும் நீங்கி வாழ்க்கை வளமாக மாறும். அதே மாதிரி நம்மளுடைய முன்னோர்களோட ஆசி நமக்கு கிடைக்கும். இதுதான் முக்கியமான விஷயம். நமக்கு முன்னோர்களோட ஆசி கிடைச்சிருச்சுனாலே நம்மளுடைய எண்ணிய அனைத்து செயலுமே நிறைவேறுவதாக சொல்லப்படுது. இந்த மார்கழி மாதத்துல ஏன் கல்யாணம் பண்ண மாட்டேன்றாங்கன்னா, ஆக்சுவலாக இந்த மார்கழி மாதம் கடவுளுடைய அருளை பெறக்கூடிய மாதமாக சொல்றதுனால கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அது ஒரு முக்கியமான காரணம். அடுத்த காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த மார்கழி மாதத்துல குளிர் நமக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த குளிர் காலத்துல வரக்கூடிய உடம்புல நிறைய மாற்றங்கள் ஏற்படும். நிறைய தொற்றெல்லாம் வரும், இந்த வைரஸ் ப்ராப்ளம்லாம் வரும். அந்த ஒரு காரணத்துக்காக முன்னோர்கள் நமக்கு மார்கழி மாதத்துல நமக்கு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே ஏன்னா தட்சிணாய புண்ணிய காலம், உத்தராய புண்ணிய காலம், நமக்கு ஆடி மாதம் பார்த்தீங்கன்னாலும் தட்சிணாய புண்ணிய காலம், அந்த மார்கழி மாதம் உத்தராய புண்ணிய காலம் அந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்களா. அந்த காலம் தொடக்கத்துல ஏற்படக்கூடிய கால மாற்றத்தால இந்த திருமணம் பண்ணக்கூடாதுன்ற ஒரு சூழல் வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த மார்கழி மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் எந்தெந்த கோவிலுக்கெல்லாம் அதிகமாக இருக்குன்னா, மதுரையில் இருக்கக்கூடிய அழகர் கோவிலில் முக்கியமான பூஜைகளும் முக்கியமான திருவிழாக்களும் நடக்கும். அதே மாதிரி நமக்கு திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்துலேயும் ராப்பத்து பகல் 10ன்னு சொல்லிட்டு நிறைய திருவிழாக்கள்லாம் நடக்கும். எல்லா கோவில்லையுமே மார்கழி மாதம் முழுவதுமே பஜனைகள் நடக்கும், பாட்டு கச்சேரி அது இதுன்னு இருக்கும். முடிஞ்சவர்கள் கலந்துக்கிட்டு வரக்கூடிய பக்தர்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு தானங்கள் பண்ணிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றம் கிடைக்கும். நான் வேற ஒரு பதிவுல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.